ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. இது வரைக்கும் அல்லாஹ் நிறைய விஷயங்கள் போரை பற்றி சொன்னான், தர்மத்தை பற்றி சொன்னான், இபாதத்தை பற்றி சொன்னான், கிப்லாவை பற்றி சொன்னான். இப்போ இங்கேருந்து ஒரு நீண்ட ஒரு 20-30 வசனத்துக்கு ஃபேமிலி ரூல்ஸ் வந்து அல்லாஹ் சொல்கிறான், குடும்ப சட்டங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரானில் பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை பற்றியும் அதிகமாக இருக்காது, முழுசாக இருக்காது. இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும், எது ஃபேமிலி ரூல்ஸை பற்றி மட்டும் குரானில் ஃபுல் சட்டங்கள் குரானில் மட்டும்தான் இருக்குது. ஹதீஸில் வந்து அவ்வளோவா கிடைக்காது. முழுக்க குரான்லேயே இது கிடச்சிருக்கும். இதில் குரானில் அல்லாஹ் இது முழுக்க குரானில் இறங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து மனிதர்கள் வந்து ஆய்வு பண்ண தேவையில்லை. வேறு சப்ஜெக்ட்லாம், பொருளாதாரம், குற்றவியல், அரசியல், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து காலம் மாற மனிதகுலம் வளர புதிய ஆய்வுகள் வந்து செய்யப்படணும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்துலேயும் ஃபிக்ஸடு. எல்லா காலத்துலையும் அம்மா தான், அப்பா தான், பையன் தான், தம்பி தான், அண்ணன் தான். இதில் எதுவுமே மாறாது, ஃபிக்ஸடு. ஒரு வீடுங்கிறது எல்லா காலத்துலையுமே ஒன்று தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே எத்தனை உறவுகள் இருந்துச்சோ அவ்வளோதான் உறவு. புதுசாக இன்றைக்கி யாராவது உறவுன்னு எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்கா? அப்படி முளைக்க முடியாது. இன்னும் எந்த அளவுக்கு உறவுகள் இருந்துச்சோ அவ்வளோதான். அப்போது இது வந்து முடிஞ்சு போன வளர்ச்சி, மனித வளர்ச்சியில் குடும்ப துறை வந்து முடிஞ்சு போனது. அதனால் குரான்லேயே அல்லாஹ் ஃபுல்லாக வந்து அந்த சட்டங்களை டீட்டெயிலாக பதிவு பண்ணிட்டான். மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஐடியாஸ் மட்டும்தான் இருக்கும். எப்படி சட்டம் இயற்றணும்னு கற்றுக் கொடுக்கும் குரான். குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு பொருளாதார சட்டம் இருக்குது, அதை பற்றி குரான் என்ன சொல்லும்? ஏழை கிட்ட பணம் போய் சேரணும், பணக்காரங்கிட்டே காசு ரோலிங் ஆகிட்டு இருக்கக்கூடாது, இப்படி தான் பேசும். இதில் வந்து ஒரு பொருளுக்கு இவ்வளோ விலை வைங்க, இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை வைங்க, தானியங்களுக்கெல்லாம் இந்த விலை வைங்க, எண்ணெய் வகைகளுக்கு இவ்வளோ விலை வைங்க, இப்படிலாம் குரான் எதுவுமே பேசாது. இப்படி பேசிட்டின்னா பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு ஊரில் தானியம் அதிகமாக கிடைக்கும், ஒரு ஊரில் எண்ணெய் அதிகமாக கிடைக்கும். புரியுதா? அப்போ இது மாதிரி ஃபிக்ஸடு ரேட்டு வைக்க முடியாது. அது வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து, உற்பத்தியை பொறுத்து தான் நம்ம விலை நிர்ணயம் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து குரான் வந்து சொல்கிற அந்த ஒன்லைன் சட்டமே போதுமானது. என்ன சொல்கிறான்? ஏழைக்கு பணம் போய்கிட்டே இருக்கணும், பணக்காரன்ட்டே காசு சுற்றிட்டு இருக்கக்கூடாது. அதுலேருந்து என்ன மீனிங்னா, ஏழை ஆகிட்டே போகக்கூடாது, பணக்காரன் ஆகிட்டே போகாது. இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கிறது என்ன? ஏழை ஆகிட்டே போகிறான். போன வருஷம் 10,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு ஏழைக்கு இந்த வருஷம் அந்த பணம் பத்த மாட்டேங்குது. அதே அளவுக்கு தான் வாழ்கிறான். வீட்டு வாடகை ஜாஸ்தி ஆயிடுச்சு, சாப்பிட்ற பொருட்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெட்ரோல் விலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இதில் ஏழை ஆகிட்டே போகிறான். ஆனால் இந்த லாக்டவுன் டைம்லையும் உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு என்ன ஆயிடுச்சு? ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது எப்படி? அம்பானியோடைய சொத்து மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு லாக்டவுன் டைமில். அதானியோடைய சொத்து மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பல மடங்கு பெருகிச்சு. எப்படி? அப்போ இங்கே வந்து மிஸ்பேலன்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் குரான் வந்து வெறும் உசூலாக சொல்லும். என்ன அந்த உசூல்கள் மட்டும் குரான் என்ன சொல்லுது? அது கொடுத்துருது. மற்ற இந்த ஃபேமிலி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உசூல் தர வேண்டியதில்லை, ஃபுல்லாகவே சொல்ல முடியும். அதனால் ஃபுல்லாகவே குரான் இங்கேருந்து பேசும். நான் சொன்னேன்ல 3 விஷயங்கள் மனித குலத்துக்கு ரொம்ப பெரிய சவாலுன்ட்டு. ஆண் பெண் பேலன்ஸு, அரசாங்கம் குடிமக்கள் பேலன்ஸு, முதலாளிகள் தொழிலாளிகள் பேலன்ஸ். இந்த 3 பிரச்சனைகள் உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகள். இதில் வந்து மிகப்பெரிய உலகப் போர்களே இந்த பிரச்சனைகளுக்காக நடந்திருக்கு. இப்போ இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னும் மாதவிடாய் குறித்து உம்மிடம் கேட்கின்றார்கள், நீர் கூறும் அது ஒரு தூய்மையற்ற நிலை. ஆகவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகி இருங்கள்.
மேலும் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். பிறகு அவர்கள் தூய்மையடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கிறான். இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இயல்பான ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது அந்த காலத்துல எல்லாம் இந்த சப்ஜெக்ட்ஸ் பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நவீன உலகம் என்ன சொல்லுது, இதை பற்றி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த அல்ல இடத்துல என்ன கொண்டு வரோம், பெண்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறான், பெண்களுடைய அந்த பிரச்சனையை இந்த இடத்துல கொண்டு வந்து குர்ஆன்ல டிஸ்கஸ் பண்ணுறான். இது நம்ம தொழுகையில் ஓதுறோம். மற்றவங்களாம் என்ன, இப்போ கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பெண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி போகும், காஃபி கொண்டாந்து கொடுத்துருவா, தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய காஃபி கொண்டு போய் நீ எதுக்கு காஃபி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ஒதுக்கி வைப்பாங்க. இந்த நவீன காலத்தில் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த காலத்திலேயே எவ்வளோ மெச்சூரிட்டி, அதுவும் தன்னுடைய வேதத்தில் இப்போ தொழுகையில் இந்த வசனம் ஓதப்படும், ஆனால் தொழுகை தீட்டாகாது. அப்போ பெண்களுக்கு எவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்து, ஏன்னா இயற்கை அல்லாஹ் படைச்சவன், சரிதா. குர்ஆன் யூரினை பற்றியும் பேசும், மோஷன் பற்றியும் பேசும். ஏன்னா அல்லாஹ் தானே யூரின் போக வச்சிருக்கான். அப்போ நபி அதுவும் கற்றுக் கொடுப்பாரு. ரசூல்லா பார்த்த யூதர்கள் கிண்டல் பண்ண, என்ன அவங்க இறை தூதர் யூரின் போகிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாராம அப்படின்னு கிண்டலாக கேட்கும். என்ன இறை தூதர்னா என்ன, ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கணும், மனுஷன் எப்படி வாழணும் இதை கற்றுக் கொடுக்கணும். யூரின் போகிறதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாராம. யூரின் போகிறது நமக்கு இருக்குது, உட்காந்து போகணும், இந்த கையில் சுத்தம் பண்ணக்கூடாது, இந்த லெஃப்ட் கையில் தான் சுத்தம் பண்ணணும், தண்ணியை கொண்டு சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் கைடன்ஸ் இருக்குது. அதில் சொல்லணும்னா அவர் அந்த சஹாபி பெருமையாக என்ன சொல்கிறார், இல்லை மோஷன் போகிறது எங்களுக்கு சொல்லி தராரு. மோஷன் எப்படி போகணும், அதை எப்படி சுத்தம் பண்ணணும், எந்த விஷயத்தில் எந்தெந்த பொருளை வச்சு சுத்தம் பண்ணலாம், எந்தெந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது, அதுலேயும் கைட் பண்ணுறாரு. அது எங்களுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ரியாலிட்டி. அப்போ இதில் பெண்களுக்கு இது ஒரு கண்ணியம் கொடுத்தது. இந்த உலகம் இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, குர்ஆனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதனால இந்த பெண்களை ஏதோ மதங்கள் கொடுமைப்படுத்துது, பெண்களை இன்சல்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த மேற்கத்திய உலகம் என்ன பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணி பெண்களை கேன்வஸ் பண்ணி அவங்கள நரகத்துக்கான பாதையில் இழுத்துட்டு போயிடுறாங்க. உங்கள் மனைவியார் உங்களுக்குரிய விளைநிலங்கள் ஆவர். எனவே நீங்கள் விரும்பும் முறையில் உங்களுடைய விளைநிலங்களுக்கு செல்லுங்கள். மேலும் உங்களுடைய வருங்காலத்திற்காக முன்கூட்டியே ஏதாவது செய்து கொள்வதில் அக்கறை காட்டுங்கள். அல்லாவின் கோபத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் அவனை சந்திக்கவிருக்கின்றீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் நபியே, உம்முடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கு வெற்றியையும் பாக்கியங்களையும் குறித்து நற்செய்தி கூறுகிறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், மனித இனம் வளர்ச்சி அடையணும், மனித இனம் வளர்ச்சி அடையணும், அதற்கு நீங்க திருமணம் பண்ணுங்க, அந்த பெண்களை வச்சு அந்த மனித குலத்தை வளர்ச்சி பெருசாக்குங்க அப்படிங்க. இது இன்னைக்கு மேற்கத்திய உலகம் என்ன பண்ணுது, பெண்களை கல்யாணம் பண்ணாதீங்கிறது அப்படியே உல்டாவா பண்ணுது. இப்போ ஜப்பானை பற்றி ஒரு வீடியோ, அந்த தமிழ் ட்ரக்கருங்கிற அந்த அந்த ஆள் ஒருத்தர் போடுறாள், ஒரு பையன், அந்த பையன் வீடியோ போட்டிருக்கான். அங்கே என்ன மோஸ்ட்லி அவனும் கல்யாணமே பண்ணுறது இல்லையா, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நல்ல கம்பெனியில் ஜாப்ல வேலை செய்யணும், எல்லாம் கோட் மாட்டியிருக்காங்க, சூட் மாட்டியிருக்காங்க. அவங்க செத்தாங்கன்னா அவ்வளோதான், அதோட பேட்ச் காலி, அடுத்த பேட்ச் அந்த ஜப்பான் காலியாக இருக்குது. இதுதான் சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுது, கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்க. அடுத்த வருஷத்துக்கு இன்னும் 50 வருஷம் கழிச்சு எவன் இருப்பான், எவனும் இருக்க மாட்டான். அந்த ஆண் பெண் ரேஷியோ குறைஞ்சிரும். இளைஞர்கள் வயதானவர் மட்டும் இருப்பாங்க. 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா குழந்தையே இருக்காது. இப்போ நம்ம குழந்தைன்னு பார்க்குறோம், நாளைக்கு நீங்கள் இளைஞர் ஆயிடுவீங்க. இளைஞர் நாம ஒரு பேட்ச் அப்படியே மாறிட்டே இருக்கும். இது மனித குலம் ஆக்டிவாக இருக்கும், உலகம் ஆக்டிவாக இருக்கும். இளைஞர்கள் இருக்க போய் தான் அந்த உலகம் செழிப்பாக இருக்கும். அதுதான் எல்லாம் சொல்கிறான், மனித இனம் நாளைக்குன்னு ஏதாவது வருங்காலத்தை பற்றி முன்னாடியே கணக்கு போடுங்க அப்படிங்கிறான். கணக்கு அறிவு ரோட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதிலே இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த விட்டுட்டு போகிற சந்ததி வருங்காலத்தை பற்றி கணக்கு போட்டு பாருங்க. அப்படி அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாயிருங்க என்ன அர்த்தம், அப்படி நீங்கள் விட்டுட்டு போகிற சந்ததி அல்லாஹ் கோபம் ஏற்படுத்தாத சந்ததியாக இருக்கட்டும். சும்மா தருதலைங்களை விட்டுட்டு போகாதீங்க, நல்ல குழந்தைகளை விட்டுட்டு போங்க. அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்து, அவங்களுக்கு கல்ச்சர் பண்ணி, அவங்கள மெச்சூரிட்டி ஆக்கி, அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை கற்றுக் கொடுத்து, இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை உருவாக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நன்மை செய்தல், இறையச்சத்துடன் வாழ்தல், மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துதல். அதாவது நல்லது செய்கிறது, பாவமான விஷயங்களை விட்டு ஒதுங்கி இருப்பது, மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துதல். மக்களிடத்துல சண்டை இருக்கிறதுனா 2 பேர் அடிச்சுக்கிறான்னா அவனோட சால்வ் பண்ணி வைக்கிறது ஆகியவற்றுக்கு எதிராக நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாவின் பெயரை கருவியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்கள் பேச்சுக்கள் அனைத்தையும் கேட்பவனாகவும் எல்லாவற்றை அறிபவனாகவும் இருக்கின்றான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், சத்தியம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, சத்தியம் பண்ணிடுறாங்க, நான் இனிமேல் உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு நபித்தோழர் மிஸ்தாங்கிறவர்னு நினைக்கிறேன் அவர் பேர். அந்த நபித்தோழருக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டு செலவுக்கு அவங்க தான் காசு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே அவர் அவதூறு சொன்னோன்னே என்ன பண்ணிடுறாரு, நிறுத்திடுறாரு. அல்லாஹ் மேலே சத்தியமாக இனிமேல் உங்களுக்கு காசு தர மாட்டேன்னாங்க. இப்போ மறுபடியும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, எல்லாம் கெஞ்சுறான், ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டோமே, இப்போ எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி நல்லது செய்கிற விஷயத்தில் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னை ஒரு பிரச்சனையாக ஆக்காதீங்க. இறையச்சத்துடன் வாழ்றது, ஏதாவது ஒரு பாவமான விஷயத்தை சொல்லிட்டீங்க, நான் இனிமேல் டெய்லி உனக்கு அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் உனக்கு டெய்லி உனக்கு சாராயம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டான். ஏதோ முதல்ல பேசியிருந்தான். இப்போ என்ன, அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நான் அவன்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டேன், இப்போ நான் டெய்லி வாங்கி கொடுக்கலன்னா நான் பாவி ஆயிடுவேன். நம்ம வாங்கி கொடுத்தாலும் நீ பாவி ஆயிடுவேன். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அந்த சத்தியத்தை உடைக்கணும்.
அதே மாதிரி மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ 2 பேரும் சண்டை போட்டே இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரனும் எதிர்த்த வீட்டுக்காரனும் சண்டை. இவன் டெய்லி போய் நம்மள போய் நின்று சண்டை போட்டே இருப்போம், ஏன் பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்போம், வேணாண்டா விரும்புங்கடான்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், பலாருன்னு நீ யாரா நடுவுலன்ட்டு ஒரு நாள் நம்மளை விட்டுட்டான். நம்ம என்ன ஆயிரும், அல்லா மேலே சத்தியமாக இனிமேல் நீங்கள் நாசமாக போங்க, இப்படியே அடிச்சிட்டு சாங்க, நான் நடுவில் வரவே மாட்டேன். இப்போ அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்கார அந்த அவங்களோட இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த பொண்டாட்டி வந்து கூப்பிடுது, என் புருஷன் முன்னாடி வீட்டுக்காரரும் அடிச்சுக்கிறான், கொஞ்சம் வாங்கன்ட்டு. இப்போ என்னங்கிறது, சண்டை போட்டு நான் தான் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்னு. அப்போ அல்ல என்ன சொல்கிறான், இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் சத்தியத்தை வச்சு சத்திய தூக்கி போட்டுருங்க, பிரச்சனையை போய் சால்வ் பண்ணுங்க. அது நல்லது தானே, விட்டுருந்தா அவங்க அடிச்சுவாங்க, நாளைக்கு அது கொலையிலே கூட போய் முடியும், குடும்பங்கள் அனாதையாக கூட போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இது மாதிரி நிறைய நடக்கும். நம்மளே என்ன பண்ணுவோம், சொந்தக்காரன் இனிமேல் உங்கள் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றோம். அதெல்லாம் வரக்கூடாது, போகணும். அது நல்லது அப்படின்னு இருக்கும்போது நல்லதுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லிட்டோமே, நம்ம வாக்கு கொடுத்துட்டோமெல்லாம் வாக்கெல்லாம் தூக்கி குப்பையில் பண்ணோம். இதுக்கு வந்து பரிகாரம் செய்யணும். இப்போ அல்லாவுடைய வாக்கு தூக்கி போகிறோம்ல, அதுக்குன்னு அல்லாஹ் வந்து டம்மி ஆக்கிடக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அது சரியான ஞாபகம் இல்லை, அது மாயதால வரும். மோஸ்ட்லி என்னன்னா அது 10 ஏழைகளுக்கு உணவு தரதா இருக்கும்னு நினைக்கிறேன், அல்லது சரியான ஞாபகம் இல்லை. 10 ஏழை அல்லது 3 ஏழையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஆக்காதீங்க சத்தியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். உள்நோக்கம் எதுவுமின்றி தற்செயலாக நீங்கள் செய்யும் அபத்தமான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் உளப்பூர்வமாக செய்த சத்தியங்களுக்காக நிச்சயமாக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தற்செயலாக நீங்கள் செய்யும் சத்தியம், சும்மா கேஷுவலாக சத்தியம் பண்ணுறீங்க, அந்த சத்தியத்துக்கு வெயிட்டு கிடையாதுன்ட்டு. இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது சத்தியம் வந்து பண்ணணும். சத்தியமாக நான் மிட்டாய் சாப்பிட மாட்டேன், சத்தியமாக நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நான் கேஷுவலாக சத்தியம் பண்ணேன் அப்படின்னு டாவ் பண்ணணும். என்ன இதெல்லாம் சொல்லும் போதே தெரியும் உன் மைண்டில் என்ன ஓடுன்ட்டு. என்ன இந்த 10ஆம் நம்பர் வேலையை என்ன பண்ணும், தூக்கி போட்டுருணும். இது யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அரபுகளுடைய கல்ச்சர் அப்படி. உமர் சீரீஸில் வருது இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அவங்க வல்லாஹி வல்லாஹிம்பாங்க. அவங்க பேசினாலே வல்லாஹிம்பாங்க. வல்லாஹி நான் விட மாட்டேன், வல்லாஹி நான் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வல்லாஹி நான் போகாமல் இருக்க மாட்டேன்ட்டு. இவங்க வாயில் வர்றதே ஸ்டார்டிங் வல்லாஹி வரும், எண்டிங்கில் வல்லாஹி வரும். வல்லாஹினா என்ன, அல்லாஹ் மேலே சத்தியமான அர்த்தம். அப்போ இவங்க பேச்சு வழக்கமாக அது ஆயிருச்சு. இப்போ இவன் ஆஷிக் பேசுகிறான்ல, துமாரி பேட்டிக்குன்ட்டு, அந்த மாதிரி டைலாகாக அது ஆயிருச்சு. எது வல்லாஹிங்கிறது, அது பேச்சு அவன் என்ன தெரிஞ்சு பேசுகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் என்ன சொல்கிறான், இப்படி அபத்தியமான சத்தியங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டேன். இப்படி குற்றம் பிடிச்சாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 50 சத்தியம் பண்ணுவாங்க. யாரு, அபூஜையில். இவங்க அபூஜையிலோட அவனா குரானை பார்த்துட்டு சத்தியம் பரிகாரம் எல்லாம் பேசிட்டு இருப்பான். உமர் அலியானோ இருக்கட்டும், அபூபக்கர் அலியானோ இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எப்படி வாயை திறந்தாலே சத்தியம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த சத்தியம் ஒரு கணக்கிலேயே வராதுங்கிறான். அதே மாதிரி நாமளும் வந்து மறதியாக சத்தியம் பண்ணிடுவோம். சத்தியமாக நம்ம சொல்கிறோம், சத்தியமாக வச்சுக்கங்க, சத்தியம்னாலே அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணாதான் அர்த்தம். இது மாதிரி மைண்டில் இல்லாத சத்தியங்கள், புரியுதா? அதுக்குன்னு நீ பிளான் பண்ணி என்ன இப்போதைக்கு ஏமாத்திடலாம், சத்தியம் பண்ணால் விட்டுருவாங்க, இல்லை நான் அந்த அர்த்தத்தில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன, இல்லை மாய்க்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, அல்ல எனக்கு குற்றம் பிடிக்க மாட்டான்ட்டு நீ இந்த மாதிரிலாம் எடுப்பேன். ஏன்னா நீ வக்கீல் புத்தி உனக்கு இந்த புத்தி இருக்குது, சரியா? அதனால் அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிடாது. அதனால் இப்போவே உனக்கு தகவல் தனியாக நீங்கள் உளப்பூர்வமாக செய்த சத்தியங்களுக்காக நிச்சயமாக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். நீங்கள் ஒருத்தர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அழுத்தி சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் வந்து செய்வேன் அப்படின்னா அந்த சத்தியத்தை கணக்கெல்லாம் வச்சுக்குவான். மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் அதிகம் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கிறான். இப்போ அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கான், சகிப்புத்தன்மையுடையவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் இந்த மன்னிக்கிறது சகிப்புத்தன்மை அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சத்தியங்கள் நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன், பெரிய சத்தியங்களும் பரிகாரம் செஞ்சால் நான் விட்டுறேங்கிறான்ல. பரிகாரம் செஞ்சாலும் எல்லாம் மன்னிக்கணும் இல்லை, சும்மா இந்தா உனக்கு என்ன 10 ஏழைக்கு சாப்பாடு தானே, இந்தா தூக்கி போட்டு போகிறேன், இந்த டோன் இருக்கக்கூடாது, புரியுதா? அதுவும் வந்து சத்தியம் தான் பண்ணிட்டோம், தெரியாமல் ஆகிப்போச்சு, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கணும். சத்தியம் இல்லை படஸ்டா போகுது, 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தா போகும் தானே, என்ன ஒரு 2 பரோட்டா 10 ரூபா வருமா, 100 ரூபா, நான் 100 ரூபாவில் தூக்கி அப்படி ஆயிடக்கூடாது. சத்தியம் தூக்கி போட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், உனக்கு ஒரு வருந்துதல் இருக்கணும், உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும். இந்த அடாவடித்தனமாக காசு தானே போயிட்டு போகுது அப்படிங்கிற அந்த திமிரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்காக தான் சொல்கிறான் மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும், அல்லாட்ட நீ பிச்சை தான் எடுக்கிறோம். எது இந்த சத்தியத்துக்கு நம்ம பரிகாரம் செஞ்சாலும் அல்லாட்ட நம்ம பிச்சை தான் எடுக்கிறோம். இல்லை வச்சு நம்மளை குற்றம் பிடிக்கணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டானா அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு தான் எல்லா பேரும் யூஸ் பண்ணவே கூடாது, புரியுதா? நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருதுன்னு மோஸ்ட்லி சத்தியத்துக்கு போகவே கூடாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங் எவ்வளோன்னு நமக்கு தெரியும், தாங்க மாட்டோம். அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், எல்லா வரைக்கும் விஷயத்தை கொண்டு போகாமல் நமக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்க பார்க்கணும். தங்கள் மனைவியரை நெருங்குவதில்லை என்று சபதம் செய்து விலகி இருப்பவர்களுக்கு 4 மாதம் தவணை உண்டு. எனவே அதற்குள் தங்கள் மனைவியரிடம் அவர்கள் திரும்பிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணையுடையவனுமாக இருக்கின்றான். அப்போது இது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு சத்தியம். மனைவி வந்து பொண்டாட்டி வந்து பிரிஞ்சிருக்கிறது, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறது, சண்டை போட்டு 2 பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, பேசிக்கிறது இல்லை. எவ்வளோ நாள் பேசிக்கிறது இல்லை, விட்டுருவோம் அப்படியே. 2 வருஷமாக பேசிக்கிறது இல்லை, புருஷன் வந்து 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இருக்கானா இல்லையானே தெரியல.
இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான், உங்க இப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு டைம் லிமிட்லாம் போகக்கூடாது. சண்டை போட்டிங்களா 4 மாசம், 4 மாசத்துல ஒன்று டைவர்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஒழுங்கா வந்து சேர்ந்து வாழுங்க. 4 மாசத்துல முடிவு எடுத்துடணும். இதுவும் சத்தியம், இதுக்கும் பரிகாரம் இருக்கு. முடிவு எடுத்துருன்னு அல்லாஹ் தானே சொன்னா 4 மாசத்துக்குள்ள வர சொல்லி. அப்போ நாங்கள் வந்துடலாம் அப்படின்னா இதுவும் சத்தியம் தானே பண்றீங்க. சத்தியம் பண்ணீங்கன்னா அதுக்கு பரிகாரம் இருக்கு. அதுக்கு தான் அல்லாஹ் மறுபடியும் இங்க சொல்றேன், மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனுமாக இருக்கிறேன். என்னன்னா அது சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்கணும், பரிகாரம் செய்யணும், அல்லாஹ்ட்ட திரும்பணும். இப்போ இதுல வந்து வரம்பு இந்த விஷயத்துல எதை மன்னிக்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே அந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையில கண்டிப்பா யாராவது ஒருத்தர் அநியாயம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இவன் அநியாயமா கோவப்பட்டு துரத்திருப்பான், இல்லை அநியாயமா பெண்ணு வந்து கோவப்பட்டு போயிருப்பாங்க. அப்போ இது மறுபடியும் திரும்பும் போது இதெல்லாம் அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். இல்லை தப்பு நினைக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி போயிருக்கக்கூடாது, இல்லை நான் அடிச்சு விரட்டிருக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த டைம்ல மன்னிப்பு கேளுங்க. யார் மேல மிஸ்டேக் இருக்கோ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான். இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து பஞ்சாயத்து பண்ணி விடுறான் பாரு. ஏன்னா ஒரு ஃபேமிலி நல்லா இருந்துச்சுன்னா தான் உலகம் நல்லா இருக்கும். பல ஃபேமிலிகள் சேர்ந்தது தான் ஒரு ஊர். இப்போ நமக்கு ஈரோட்டில் எத்தனை பேர் இருக்கோம்னா 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர்ல 1 லட்சம் குடும்பம் இருக்குன்னு அர்த்தம், 2 லட்சம் குடும்பம் இருக்குன்னு அர்த்தம். அதான் கணக்கு. 2 லட்சம் வீடு இருந்துச்சுன்னா 10 லட்சம் பேர் இருக்கும். ஒரு வீட்டில் 5 பேர் இருப்பான், 6 பேர் ஆவரேஜாக கணக்கு போட்டோம்னா 5 பேர். இந்த 5 பேர் ஒரு கும்பல், இந்த 5 பேர் ஒரு கும்பல், இந்த கும்பல் நல்லா இருந்துச்சுன்னா போதும். அப்போ இந்த கும்பலுக்குள்ள சண்டையே வரக்கூடாது. இந்த கும்பல் நிம்மதியாக இருந்துச்சுன்னா அந்த ஈரோடே நிம்மதியாக இருக்கும். இதுங்களுக்குள்ள பஞ்சாயத்து அப்படின்னா ஈரோடு ஊரே நாரி போயிடும். அதே மாதிரி இவங்க அப்பா அம்மா அந்த வீடு அமைதியாக இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த மனசுல நிம்மதியாக இருக்காது. அவங்களோட ஒரு கொடூர மனப்பான்மை வளர்ந்துட்டே இருக்கும். நாளைக்கு அவங்க வந்து ஒரு ஆஃபீஸராவோ இல்லை ஒரு ஒர்க்கராகவோ போனாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, சிடிச்சுட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு கோவம் வந்துட்டே இருக்கும், சிடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நிம்மதி இல்லாத வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இதெல்லாம் இருக்கும். அதனால அல்லாஹ் என்ன பண்ணுறான், எல்லாத்தையுமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறான். புருஷன் முன்னாடி ரொம்ப லாங் பீரியட் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. ஃபிக்ஸ் பண்ணிட்டான் பார்த்தியா 4 மாதம், அவ்வளோதான். இப்போ 4 மாதத்துல அவன் வரல, கேட்டால் என்னங்கிறான், நான் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவள் வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் அதுக்கு பர்மிஷன் தர மாட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக ஜமாத்துக்கு போய் இந்த ஆயத்தை காமிச்சு பாருங்க 4 மாதம் ஆச்சுங்க அவன் வரமாட்டேங்கிறான், நீங்கள் வந்து பார்த்து முடிச்சு விடுங்க அப்படின்னா ஜமாத்து முடிச்சு கொடுக்கணும். இன்றைக்கி யாருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு குரானுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எல்லாமே நாசமாக போச்சு. இன்னைக்கு முஸ்லீம்களுடைய அந்த ஜமாத்துகளும் எப்படி இருக்காங்க, குரான் படியெல்லாம் பார்க்கறதில்ல. அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு இதில் பார்க்க போனால் இன்றைக்கி ஒரு நல்லதும் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, இந்த போலீஸு இந்த கேஸ் எல்லாம் போய் என்னாச்சு, ஆல்ரெடி முஸ்லீம்களுடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. முத்தலாக் பிரச்சனை அது இது வரப்போய் இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜமாத்துக்கு பயப்படுது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, ஓவரா ஆண்களுக்கு அநியாயம் பண்ணுறாங்க. மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க. என்னாச்சு, இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. இப்பெல்லாம் நாங்கள் பெண்களுக்கு அநியாயம் பண்ணுறதுல இப்போ ஆம்பளைங்களுக்கு அநியாயம் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு உள்டாக போயிட்டாங்க. ஆனால் பேலன்ஸ் பண்ணுறதுல இத்தனைக்கு இவங்க ரொம்ப மண்டை அடைக்க வேண்டியதில் குரானில் தான் இருக்குது இந்த சட்டங்கள்லாம். இதுவும் தெரியாது. புருஷன் போய் உட்காந்துட்டு 2 வருஷமா வரலைன்னா என்ன பண்ணுவாங்க, அவனை போட்டு கெஞ்சிட்டே இருப்பாங்க. வா வா அவன் என்னம்பா வரமாட்டேன் போ அப்படிம்பா, அவன் வீட்டையே வரமாட்டான். கேட்டால் என்னம்பா அவ்வளோ உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நாளைக்கு இன்னைக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை அதுன்னா வருவான். அப்போ இதெல்லாம் அல்லாஹ் வந்து கரெக்ட் பண்ணுறான். 4 மாதம் டைம், அதுக்குள்ளே நீ சண்டை என்னன்னு நீ சொல்லி ஆகணும். சேர்ந்து வாழ்றியா, தனியாக போறியா, தஃபா வரியா, போய்க்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் தலாக் சொல்வதென்று தீர்மானித்து விட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியொருவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் என்பதை அவர்கள் நினைவு கொள்ளட்டும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படி தலாக் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதான் பிரிஞ்சு தான் போறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படிங்கிறான். தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை தாமாகவே பொறுத்திருக்க வேண்டும். தலாக்கு கொடுத்ததுக்கப்புறம் முறைப்படி 4 மாதம் ஆச்சு, 4 மாதத்துல அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். என்ன முடிவு, பிரிஞ்சிடறோம் அப்படின்ட்டான். பிரிஞ்சிடலாம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சதுக்கப்புறம் 3 மாதம் டைம். 3 மாதம் வரைக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணக்கூடாது, வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. 3 மாதம் வரைக்கும் அவங்களுடைய அந்த பீரியடு. ஏன்னா அதுக்குள்ளே மனசு மாறலாம் அந்த டைம் பீரியடு. இப்போ கூட இவன் சொன்னான்ல, இதா பிரச்சனை அப்படி ஆச்சு. இந்த புர்காவை என்ன படம், புர்கா படத்தில் வந்து இதா வந்து பிரச்சனை ஆச்சு அப்படின்னா 4 மாதம் தான் இந்த பெண்ணு எங்கேயும் அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா 4 மாதத்தில் அப்படி எங்க ஊருக்குள்ளே எத்தனை கல்யாணம் நடந்திருக்குது. 4 மாதங்கிறது ஷார்ட் டைம் பீரியட். அது இருக்கிறதுல குறுகலே பீரியடு. ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் வந்து பண்ணுறதுக்கு மறுபடியும் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் ஆயிரும். இப்போ அதுவும் அல்லாஹ் என்னங்கிறான், இந்த 3 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே மறுபடியும் அவங்களே மனசு திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க அறிவுரை சொல்லுவாங்க. நிறைய அந்த மாதிரி பார்க்குறோம்ல, பிரிஞ்சு வாழவே மாட்டோம்னு சண்டை போட்டு போனவங்க கூட அது போய் இருக்கும்போது சூழ்நிலை மாறும்போது வர சொந்தக்காரங்களாம் டொக்குன்னு ஒன்று வைக்கும்போது என்ன ஆகும், வரவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன நினச்சிவாங்க, மாமா பார்த்துக்குவாரு, என்னை ராணி மாதிரி பார்த்துக்குவாரு, எங்கள் சித்தப்பா பார்த்துக்குவாருமா. குடும்பமாக சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அவங்களாம் தாங்குவாங்க. தனியாக வந்து இங்கே வாழை வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்னடா நேற்று வரைக்கும் மதித்து பேசிட்டு இருந்த மாமா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே மாற ஆரம்பிச்சிடும். அது எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறான், தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் ஆகும் வரை தாமாகவே பொறுத்து இருக்க வேண்டும். 3 மாதம் டைம். தங்களுடைய கருவறைகளில் அல்லாஹ் எதையேனும் படைத்திருப்பானேயானால் அதை மறைப்பது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. அல்லாவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் ஒருபோதும் அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. இப்போ 3 மாதம் கழிச்சு வேற ஆளை கல்யாணம் பண்ணணும்னு ஆயிடுச்சா, ஆனால் அந்த டைமில் கர்ப்பம் ஆயிருந்தாங்கன்னா, கர்ப்பம் வயிற்றுல குழந்தை இருக்குது அப்படின்னா அதை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது.
அதனால என்ன பண்ணும், குழந்தை பிறக்கிறது இன்னும் 6 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எனக்கு மட்டும் தானே தெரியும் குழந்தை பிறக்கலன்ட்டு, குழந்தை இருக்குன்ட்டு. அப்போ நம்ம வந்துட்டு சொல்லி நம்ம இப்படி ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அது வேற பிரச்சனை வரும். அதெல்லாம் உலகம் என்ன வரும், நாளைக்கு புதுசாக கல்யாணம் பண்ணால் அது என் குழந்தை இல்லைம்மா. அப்போ அந்த குழந்தை வந்து பந்தாடிட்டு இருப்பான், இவன் கொண்டு போய் அவன் வீட்டில் போட்டு வந்துருவான், அவன் போய் இந்த வீட்டில் போட்டு வந்துடும், இந்த சண்டையெல்லாம் நடக்கும். அல்லாஹ் ஒவ்வொரு சட்டமும் சொல்கிறான்னா எவ்வளோ கிரிட்டிக்கலாக அல்லாஹ் யோசிச்சு சொல்கிறான்னு பாரு. இதுலேருந்து அல்லாவுடைய அந்த ஹிக்மத்தும் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அல்லாவுடைய அந்த நாலேஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் நம்மளை பற்றி கேர் பண்ணுறான், எவ்வளோ அக்யூரேட்டாக எந்தெந்த ஆங்கிளில் பிரச்சனை வரும் எல்லா ஆங்கிளும் கவர் பண்ணிட்டான். இது வந்து எல்லாம் என்ன பண்ணிட்டான், குரான்லேயே கவர் பண்ணிட்டான். இதுதான் பெரிய பியூட்டி இதில். அவர்களின் கணவர்கள் முன்னிருந்த உறவை சரிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் இத்தவணைக்குள் அவர்களை மீண்டும் மனைவியாக்கி கொள்ள அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது. அப்போ பழைய கணவன் மன்னிப்பு கேட்டு வாழ்றேன்னு சொல்லிட்டா, மோஸ்ட்லி அந்த பொண்ணு என்ன பண்ணும், கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பழைய கணவன்கிட்ட போய் சேரணும். ஏன்னா உரிமை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த கணவனுக்கு என்ன பண்ணியிருக்கான், எக்ஸ்ட்ரா உரிமை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதே சமயம் கணவன் வந்து ஆள் சரியில்லைன்னு வச்சுக்கோ, அது சூழ்நிலை முடிவு பண்ணும். அவன் கொலை பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறான், அவன் 1 நம்பர் தெல்லவாரி, ஏற்கனவே கழுத்தில் கத்தி வச்சிட்டான், ஏற்கனவே மண்டை அடிச்சு உடச்சிட்டான், ரொம்ப டேஞ்சரு. இனி வந்து அவனை நம்பி அவன் கூப்பிட்டு போனால் பொண்ணு திரும்பி வராது, பொண்ணு பயப்படுது, போவே மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், சரி உரிமை இருக்குது குரான் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடக்கூடாது. அந்த இடத்துலையும் அல்ல என்ன சொல்கிறான், இல்லை பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க, விடுறதா இருந்தால் விடுங்க, ஆனால் உரிமை இருக்குது. அவன் வந்து கேட்டால் அனுப்பக்கூடாது, நீ தான் தலாக் சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டே இல்லை இப்போ என்ன அப்படின்னு அவனை மிரட்டக்கூடாது. ஏன்னா அவன் திருந்தி வந்திருக்கான்ல, வந்திருக்கும் போது அவன் கேட்குறான்ல அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான். உரிமை இருக்குது. தலாக் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த 3 மாதம் டைம் பீரியடுக்குள்ள உரிமை இருக்குது, கிளைம் பண்ணாங்கன்னா அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிறான். பொதுவான நியதிப்படி பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் சில உரிமைகளும் உள்ளன. மேலும் ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு படி உயர்வு உண்டு. இன்னும் அல்லாஹ் அனைவர் மீதும் பேராற்றலுடையவன் நுண்ணறிவுடையவனுமாக இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல ஆண் பெண் பேலன்ஸ் இருக்குல்ல, அதோடைய ரேஷியோ எவ்வளோன்னு நல்லா சொல்கிறான். ஆணும் பெண்ணும் சமமா, சமம் இல்லையா? ஒரே வயிற்றுல தான் ஆண் குழந்தையும் குடியிருக்குது, உங்கள் அம்மா வயிற்றுல தான் நீயும் இருந்த, ஹாஜுவும் இருக்கா. அப்போ வெளியே வரும்போது அது எப்படி ரெண்டும் சமம் இல்லாமல் போயிடும்? சமமா சமம் இல்லையா? ஒரு உயிரா சமம், புரியுதா? ஆனால் அந்தஸ்தில் சமம் கிடையாது, புரியுதா? ஏன்னா இந்த உலகம்ங்கிறது ஒரு நிர்வாகம், ஃபேமிலிங்கிறதும் ஒரு நிர்வாகம். எந்த ஒரு நிர்வாகத்தில் இருந்தாலும் நிர்வாகத்துடைய ஹெட் எத்தனை பேர் இருப்பான்? 1 தான் இருக்கும். எந்த நிர்வாகத்தில் எடுத்தினாலும் ஒரு டீமுக்கு எத்தனை கேப்டன் இருக்கான்? 1. ஒரு பைலட் எத்தனை இருப்பான்? 1. கோ பைலட் என்ன இருப்பான்? ஆனால் ஃபர்ஸ்ட் மெயின் பைலட்டு 1 தான். எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் சரி 1 தான் இருப்பான். ஒரு பிரதமர் எத்தனை பேர் இருக்காரு? 1. முதலமைச்சர் எத்தனை இருக்கிறாரு? 1. அமைச்சர் 35 பேர் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர். ஆனால் முதலமைச்சர் யார்? பெரிய முடிவு எடுக்கிறது யார்? ஒரு ஆள் தான். அப்போ குடும்பத்தில் ஹெட்டு யாராவது ஒரு ஆளை தான் ஆக்க முடியும். ஒன்று ஆணை ஆக்க முடியும், பெண்ணை ஆக்க முடியும். இப்போ படைச்ச அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆணு தான் குடும்பத்துடைய ஹெட்டுங்க, புரியுதா? இதில் நிறைய ரேர் கேஸும் இருக்குது, விதிவிலக்கும் இருக்குது. சில ஆண் ஒழுங்கமாக இருக்க மாட்டான், அதெல்லாம் தனி, விதிவிலக்கெல்லாம் தனி. பொதுவாக அல்லாஹ்வுடைய ப்ராடக்ட்ல எடுத்தோம்னா ஆண்கள் உயர்ந்த ப்ராடக்ட், பெண்கள் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ப்ராடக்ட். ஆனால் சொர்க்கம் எல்லாருக்கும் உண்டு, புரியுதா? சொர்க்கத்தில் போகும்போது அங்கே ஸ்ட்ரக்சர் மாறிடும், புரியுதா? அதனால் நம்ம போட்டு அழட்டிக்கூடாது, நான் ஏன் ஆம்பளையாக பிறந்தேன், நான் ஏன் பொம்பளையாக பிறந்தேன், அதெல்லாம் கிடையாது. கொடுத்த வேலையை செஞ்சால் போதும். பெண்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், என்ன சொல்கிறான் இந்த இடத்துல, பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் சில உரிமைகள் உள்ளன. இந்த ஆயத்துக்கு நிறைய பேர் விளக்கம், இந்த மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, வேற மாதிரியும் மொழிபெயர்க்கிறாங்க. ஆண்களுக்கு உரிமைகள் உள்ளது போல் பெண்களுக்கும் உரிமைகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு தவறுன்னு சொல்லி இஸ்ரார் அஹமது சொல்றாரு. அதுக்கு சில காரணமான அந்த கிராமரில் எப்படி அந்த வார்த்தை வந்திருக்கு, அதில் எப்படி வரணும் அப்படின்னா இந்த மீனிங் தான் சரின்னு சொல்லி சொல்றாரு. அது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்ததால இந்த மீனிங் தான் கரெக்டுன்னு புரியுது. இப்போ அதை எடுத்து உங்களுக்கு விளக்கணும்னு வச்சுக்கோ, இங்கேயே தூக்கி போயிடுவீங்க, புரியுதா? அது வந்து நம்ம ஆண்களுக்கு தனியாக கிளாஸ் நடத்துகிறோம்ல, அதில் வந்து இந்த கிளாஸை எடுத்து டீட்டெயிலாக என்ன மீனிங்கில் வருதுங்கிறது புரியும். மேலோட்டமாக உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். பெண்களுக்கு கடமைகளும் இருக்குது, உரிமைகளும் இருக்குது. அப்போ ஆண்களுக்கு கடமைகளை பற்றி இங்கே பேசலையா? ஆண்களுடைய கடமை லிஸ்ட்டு ஏகப்பட்டது. அந்த பனு இஸ்ராயல்களை பற்றி எல்லாம் பேசுகிறான்ல, வேதத்தை பிடிங்க, ஜுல்மை ஒழிங்க, ஊருக்குள்ளே அநியாயம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் நம்மளை பார்த்து கேட்போம். ஊரில் ஏன் அநியாயம் நடந்துட்டு இருந்து நீங்கள் என்னடா பண்ணிருந்தீங்க, புரியுதா? அப்போ ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் நாம் பதில் சொல்லி ஆகணும். இவங்க சும்மா வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஆனால் இவங்க நினச்சிக்கிறது என்ன, இப்போ இன்னைக்கு சைத்தான் வந்து இவங்களுக்கு என்ன சொல்லி விட்றான், ஏதோ பெண்கள் வந்து மிகப்பெரிய அது வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க, அவங்களை ஒடுக்கி வைக்கிறாங்க, அப்படி இப்படிங்கிறான். அது இல்லை, புரியுதா? அது சைத்தானுடைய அந்த டெக்னிக்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், மேலும் ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு படி உயர்வு உண்டு. ஆண்களுக்கு என்ன இருக்குது, உயர்வு இருக்குது. அப்போ உயர்வு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்க கூட போட்டி போடக்கூடாது. இது போட்டி போட்டது யார் போட்டா? ஆதமுக்கு இப்லீஸை விட உயர்வு இருக்கா? பனி இஸ்ராயலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனி இஸ்ராயல்களோட உயர்வு கொடுத்தானா? இவங்ககிட்ட இருந்து பிடிங்கி கொடுத்தானா?
இப்லீஸா ஆதமை பார்த்து பொறாமப்பட்டானா? பனி இஸ்ராயல்கள் ரசூலா பார்த்து பொறாமப்பட்டாங்களா? அது என்ன இவனுக்கு ஆதம் நபிக்கு வந்து ஏன் அல்லாஹ் வந்து கிலாஃபத்து கொடுத்தான், அதுக்கு பொறாமப்பட்டாங்க. பனி இஸ்ராயல்கள் அது என்ன ஒரு இந்த நம்ம இப்ராஹிம் நபி இந்த மகனுக்கு போயிருச்சுன்ட்டு அதே இன்னைக்கு பெண்கள் என்ன பண்றாங்க? அது என்ன ஆண் வந்து சமங்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து நீயா நானால ஒரு புரட்சி பெண் பேசுது, என்ன சொல்லுது? ஆம்பளை பார்த்து பேசுது, என்ன 30,000 சம்பாதிக்கிறியா? நானும் 30,000 சம்பாதிக்கிறேன், நீ என் வீட்டுக்கு வா, நீ என் வீட்டில் பாத்திரம் விளக்கு, நீ சமைச்சு போடு, நான் உனக்கு தாலி கட்டுறேங்க. புரியுதா? இது வந்து இந்த ஜோஸில் பேசுது. வயசு ஒரு 25 இருக்கும், 45 வயசுல அவளுக்கு தெரியும் குடும்பம்னா என்ன, அன்புனா என்ன, தேவைன்னா என்ன, அரவணைப்புனா என்ன, பராமரிக்கிறதுன்னு என்ன. இவங்கெல்லாம் நாய் மாதிரி செத்துட்டு இருக்காங்க. யார்? வெள்ளக்காரன். புரியுதா? அங்கெல்லாமே மொத்தமாக நாசமாக போச்சு. எல்லாம் ஒன்று சாராய பாட்டில் இல்லைன்னா அவங்கெல்லாம் சூசைட் பண்ணிட்டு செத்துருவாங்க. அவங்க சாராயத்தில் தான் அவங்க பொழப்பே ஓடுது. சாராயங்கிறது என்ன, இருக்க ரியாலிட்டியை மறந்து அப்படியே கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க. மியூசிக் போடுவாங்க, ஜிங் ஜிங் ஜிங்னு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபுல்லாக சரக்கு அடிப்பாங்க. புரியுதா? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அவங்க கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஜாலி. அவங்களுக்கு வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு ஃபுல்லாக கூத்தடிச்சுட்டு வருவாங்க. வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும், நாய் மாதிரி சாவாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அங்கே ஆயிடுச்சுல்ல, நம்மளை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்க. இவனுங்களும் ஆகணும்னு சொல்லிட்டு கொண்டாந்து இந்தியா மாதிரியான இடங்கள்ல சினிமாவில் விட்டு, அந்த நடிகைகளை விட்டு, என்ன நீ நயன்தாரா வந்து வாடகைக்கு எங்கேயோ வேற ஒரு ஆளை வச்சு குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தைய தூக்கி காமிச்சிட்டு என்ன சொல்றாங்க, உலகத்தின் சிறந்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் வந்து போஸ்டர் போடுற, அப்படி ட்விட்டரில் போடுறாரு, உலகத்தின் சிறந்த